எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் எல்லார்கிட்டையும் வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே சமயம் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் பேட்டர்ன் ஆர்டர் நிறைய எடுத்திருக்கேன். நம்மளோட ப்ளவுஸ் பேட்டர்ன் ஆர்டர் வந்து நிறைய ரீச் ஆகிட்டு இருக்கு. ஒன் பை ஒன் எல்லாருக்கும் வந்து பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்துட்டு நான் மிஷினில் கட் பண்ண கிடையாது. அதே சமயம் வந்து எங்கிட்ட ஒர்க்கர்ஸ் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படின்னா, தையல் கிளாஸ் ஆரம்பிச்சு தையல் கிளாஸும் எனக்கு ஃபெயிலியர் தான். ஏன்னா வந்துட்டு யாருமே கிளாஸுக்கெலாம் வரல. அதே சமயம் நான் வந்து ஒரு ஆள் தான் இருக்கேன், ஒரு மிஷினும் ஒர்க்கு, வேறு யாரும் எனக்கு ஒர்க்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. அதனால நான் கடை வேலையும் பார்க்கணும், நான் வந்து பேட்டர்னும் ரெடி பண்ணி தரணும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து லேட் ஆகுது. தவறுதான், மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியாது. இந்த பிளவுஸ் பேட்டர்ன் கட் பண்றதுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல நான் பண்ணல. இது வந்துட்டு எல்லாருக்கும் போய் எப்படி சொல்றது, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது வந்து மறுபடியும் சொல்றேன். என்னால் வந்து தைக்க தெரியும் வெட்ட தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகி அது மூலயமா எனக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. பட் என்னால் வந்து அவங்களுக்கு சரியான நேரத்தில் கொடுக்க முடியல. அதுக்கான வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சூழ்நிலை அப்படி, குடும்ப சூழ்நிலை அப்படி. கண்டிப்பா ஆர்டர் கொடுத்த அனைவருக்கும் கண்டிப்பா என்னால எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு எல்லாருக்கான பேட்டர்னும் கண்டிப்பா நான் வந்து அனுப்பி வைப்பேன். அதே சமயம் வந்துட்டு என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல என்னோட மொபைல் நம்பரை பார்த்துட்டு அதுல ஜிபே நம்பர் சர்ச் பண்ணி அதுல எல்லாருமே நிறைய பேர் வந்து பணம் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்க பணத்தை நான் ஏமாத்த மாட்டேன். உங்களுக்காக வந்துட்டு என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன். கொஞ்சம் தாமதமானாலும் சரியான முகவரி, உங்களோட முகவரிக்கு கண்டிப்பா இந்த பேட்டர்ன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன். மறுபடியும் சொல்றேன், தாமதமா அனுப்புறதுக்கு மன்னிச்சிருங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க. என்னோட சூழ்நிலை, என்னோட கடை சூழ்நிலை, என்னோட ஆட்கள் சூழ்நிலை, என்னோட குடும்ப சூழ்நிலை, நிறைய சூழ்நிலைகளால் என்னால் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தள்ளி போகுது. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கான ஆர்டர், நீங்க கொடுத்த ஒவ்வொரு ஆர்டரும் ஒவ்வொரு முக்கியத்துவம் எடுத்து நான் எஃபெக்ட் போட்டு எல்லாமே டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். லிஸ்ட் பிரகாரம் அழகா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். லைனா ஒன் பை ஒன்னா அனுப்பிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு உங்க பேட்டர்ன் கண்டிப்பா உங்க கையில வந்து சேரும். என் மேல வச்ச நம்பிக்கைக்கு மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் தாமதமாகிறதுக்கு. கண்டிப்பா என்னை நம்பி அனுப்பின அத்தனை எனது தையல் உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பொழுதும் உங்கள் பக்தி அப்பா.